சார் நவகிரகம் இருக்குது. நவகிரகத்தில் சூரியனுடைய சிவப்பு துணி கட்டியிருக்கிறாங்க. அதோட ஆற்றல் 8 கிரகம் கொடுத்த பிரசாதம் அது. அந்த 8 கிரகத்தோட பார்வையும் சூரியன் மேலே விழுகுது, சூரியனுடைய ஒளியும் அதில் விழுகுது. அந்த சிவப்பு துணி வஸ்திரத்தில் அந்த சக்தி இருக்குது. உங்களுக்கு சூரியன் திசை நடக்குது. 6 வருஷத்துக்கு அந்த வஸ்திரத்தை பிராமணருக்கு ஒரு 101 ரூபா கொடுத்து நீங்கள் கொண்டு போய் பல புது துணி கொண்டு போய் அதில் கட்டி விட சொல்லிவிட்டு அந்த துணியை வந்து பிரசாதமாக வாங்கி கொண்டு வந்து வீட்டில் கோதுமையில் முடிஞ்சு வைங்க. அந்த பவர் இருக்கா இல்லைங்களா சூரியனுக்கு? அப்போ இனி சூரியனாருடைய கோவிலுக்கு பாருங்கள், இவ்வளவு பெரிய விஷயம் இதுக்குள்ளே இருக்குது. மக்களுக்கு அது வந்து போய் சேரல பாருங்களேன். ஏன்னா நம்ம எல்லாருமே ஜோசியராக இருக்கிறனால சூரியன் கேட்டால் அப்பா மகனும் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா சிவன் மலை போய் சாமி கும்பிட்டு வாங்கன்னு சொன்னீங்கன்னா யாரெல்லாம் சனி வந்து மகன் அப்பாவை யாரெல்லாம் அவமானப்படுத்துகிறாங்களோ அவங்கெல்லாம் சிவன் மலை போயிட்டு வந்தால் சரியாயிருங்கன்னு சூரியனை மதிக்க நடந்துக்குவாங்க, அப்பாவை மதிக்க நடந்துக்குவாங்க இல்லைங்கன்னு. அதாவது சூரியனுடைய பவர் படுது இல்லைங்களா? இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள். உங்கள்கிட்ட யாராவது கவுன்சிலரு, எம்எல்ஏ, எம்பி தேர்தல் வந்தால் வருவாங்க. அவங்கள போய் சூரியன்னா அரசாங்கம், பதவி அரசாங்கம், சூரிய அந்த கோவிலில் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு போய் அந்த கோவிலில் போய் சிவன் மலையில் போய் ஒரு அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த நவகிரகத்தை சுற்றிட்டு வர சொல்லுங்கள். அவருக்கு பதவி கிடச்சிருமா கிடைக்காதா சொல்லுங்கள்? என்னங்க ஐயா, இனிமேல் அதை சொன்னீங்கன்னா நமக்கு மேலே ஒரு சக்தி சிவனுக்கு இருக்குது. எல்லாரும் போயிடுவாங்கங்க. இனி அந்த இந்த வீடியோவுக்கே போவாங்க தான் நினைக்கிறேன். என்னங்க ஐயா, வேறு வழி இல்லைங்க. அவர்கிட்ட நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்கி நம்மளும் போக முடியாது. அவர் வரக்க நேரம் இல்லை. அவங்க வீட்டுக்காரமாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவர் இன்னொரு அடுத்த பதவிக்கு போகணும். அது இதிலே பதில் போட்டுமே. ஐயா 120 கோடி பேர் இருக்காங்க. அத்தனை பேருக்கு நம்ம குடும்ப ஜோசியரா? சரி அப்படின்னா சொல்லுங்கள், 1 லட்சம் ஜாதகத்தை உங்கள் முன்னாடி நான் வச்சுறேன், எத்தனை நாள் நீங்கள் பார்த்து முடிக்க போகிறீங்கன்னு. அப்போ எப்படி இது சாத்தியாது? அளவாக தான் வரணும். கரெக்டுங்களா ஐயா? அதனால் நம்ம அதை அப்படி எடுக்க முடியாதுங்க. உலக மக்கள் அனைவருக்கும் ஜோதிடம் பொது. அந்த குழந்தைக்காகத்தானே அந்த கூடே கட்டுது. அப்போது தாயும் பிள்ளையும் பிரச்சனை இருந்தால் அந்த தூக்கணாங்குருவி கூடு ஒரிஜினல் கூட்டில் அதை போய் எடுக்காமல் மண் எடுத்துகிட்டு வந்து அந்த மரத்தை சுற்றிட்டு வந்தாலே அங்கே தாயும் பிள்ளை எப்படி ஒரு கூண்டு கொடுக்குறாங்களோ அதுபோல் ஒரே வீட்டுக்குள்ளே இங்கே தாயும் பிள்ளை சேர்ந்துருவாங்கன்னு. செவ்வாய் தோசை ரொம்ப கடுசாக இருக்குது. ஆனால் நான் பரிகாரமெல்லாம் பண்ணிட்டேன். ஆனால் பூஜை பண்ண கல்யாணம் நடக்கலை. இப்படி கேட்குறாங்க. நான் ஒரு பரிகாரம் சொல்கிறேன் பாருங்களேன். காலையில் சூரிய உதயத்தில் ஒரு முருகன் கோயிலுக்கு நீங்கள் போய் ஒரு சேவல் வந்து கட்டப்பையில் வச்சுக்கோங்க. கட்டப்பைக்குள்ளே தான் சேவல் வச்சுக்கணும். முருகன் கோயிலில் போய் செவ்வரளி மாலை போட்டு ஒரு 7 முறை அந்த முருகனை சுற்றணும். சாமி கும்பிடுங்க. ஒரே நாளில் 6 முருகனையும் போய் நீங்கள் பார்க்கணும். 6 கோயிலுக்கு நீங்கள் போகணுன்னு. கிராம கோயிலே முருகன் கோயில் 6 கோயில் போகணும். அந்த பொண்ணுக்கு செவ்வாய் தோசை இருக்குது. புருஷன் வந்து அமையணும். கல்யாணம் நல்ல விதமாக நடக்கணும். செவ்வாய் தோசை கழியணுன்னா காலையில் சூரிய உதயத்துலேருந்து முருகன் கோயிலை 6 முருகன் கோயில் எழுதி வச்சுக்கோங்க. ஒரு வாகனம் எடுங்க. ஆனால் இந்த சேவல் வந்து நீங்கள் கட்டப்பையிலே தான் இருக்கணும். முருகனுடைய வாகனம் என்ன? அவர் கையிலேயே தான் இருக்கணும் முருகர் வாகனம். எல்லா கோயிலுக்குமே 7 முறை சுற்றி கடைசியில் சூரிய அஸ்தமனத்துக்குள்ளே இன்னொரு முருகன் கோயில் வருவீங்கள்ல, அந்த கோயிலில் கொண்டு வந்து இந்த சேவலை விட்டுருங்க. விட்டுட்டு செவ்வரளி மாலை போட்டு சாமி கும்பிட்டு வாங்க. அந்த பொண்ணுக்கு 7 ஜென்மத்துக்கு செவ்வாய் தோசை வராது. ஐயா, ஒரு முருகர் காட்சி கொடுக்காட்டி இன்னொரு முருகர் காட்சி கொடுப்பார். நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும். நான் சரியாகவே கல்யாண வீட்டை சாப்பிட்லைங்கிற, சரி ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து சாப்பிட்டுக்கா என்னங்க. அதுபோல் எல்லா முருகன் கோயிலுக்கு 6 பட வீடு. இந்த 6 கோயிலுக்கு அவங்க போயிட்டு வந்தாச்சுன்னா அந்த தோசை நீங்கள் சார், அதாவது கல்யாணம் ஆகணுன்னா சிவனோட பேரும் முருகனோட பேரும் ஒரே வீட்டுக்குள்ள இருந்தால் 2 பேர்த்துக்கு பிரச்சனை தாங்க ஐயா. யாரோ ஒருத்தரை வாடகை வீட்லையாவது கல்யாணம் ஆக வரைக்கும் தனியாக வைங்கன்னு. ஏன்னா சிவனும் பார்வதியும் உட்கார்ந்துருக்கும்போது யார் இந்த ஞான பழத்தை உலகத்தை சுற்றி வந்து எடுக்கிறார்களோ அவர் தான் ஞான பழம்னு சொன்னாங்க. அந்த பழத்தை வந்து விநாயகர் என்ன பண்ணி போட்டார்? என்னை படைத்த தாயே நீ தான், தகப்பனு நீ தான், உலகத்தை சுற்றி வந்தாலும் ஒன்று தான், உன்னை சுற்றி வந்தாலும் ஒன்று தான். அவர் என்ன பண்ணிட்டார்? மயில் வாகனத்தில் முருகர் வந்து ட்ராவல் பண்ணும்போது சாட்டாக விநாயகர் என்ன பண்ணிட்டார்? அம்மா அப்பாவை சுற்றி அந்த பழத்தை மாம்பழத்தை எடுத்து சாப்பிட்டார். அப்புறம் முருகன் வந்து கேட்டோன்னே பழம் இல்லை, நான் முறையாக சுற்றிட்டு வந்த பழம் இல்லை, தந்தையே உன் மேலே எனக்கு கோவம் தான்ட்டார். இந்த கோவம் இன்றைக்கி வரைக்கும் தெரியல. அப்போ முருகன் பேரும் சிவன் பேரையும் கொண்டு ஒரு வீட்டுக்குள்ளே வச்சுருந்தா அப்பனுக்கு மகனுக்கு சண்டை வருமா வராதா?